Cost about it, copy money. Shall I move to next sum? Yes, okay. Listen பண்ணு. Fourth sum. Fourth sum read பண்ணு, question understand பண்ணு, அப்புறம் answer பண்ணலாம். சரியா? given data என்ன கொடுத்துருக்காங்க, என்ன calculate பண்ணணும். Suppose a charge plus q on the edge surface and another plus q charge is placed on the surface of the moon. ஒரு charge எங்க இருக்கு? earth surface. இன்னொரு charge moon. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா option A பாரு. Calculate the value of q required to balance the gravitational attraction between the earth and moon. அப்போ சார்ஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் எர்த் அண்ட் மூன்க்கு. என்ன அங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? பேலன்ஸ் பண்ணோம். அப்போ மூன்லயும் நம்ம இதுலயும் கன்சிடர் பண்ணோம் பிளஸ் நம்ம என்ன பண்ணோம்? எர்த்துக்கும் மூன்க்கும் இருக்கிற அந்த ரெண்டு சார்ஜும் பேலன்ஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸுமே நீ கால்குலேட் பண்ணனும். ஒன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணனும், நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணனும். சரிங்களா? நெக்ஸ்ட் V1 suppose the distance between the moon and earth is r, would the charge q change ஆகுமா அப்படினு கேக்குறாங்க. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஒரு எர்த்க்கும் நல்லா கவனிங்க, எர்த் சர்ஃபேஸ் இது மூணுன்னு வெச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் r ன்னு எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. சரியா? அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹோல்ட் ஆச்சுனா சார்ஜ் அது அஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா நான் சார்ஜ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கேன் ஆப்ஷன் A ல. இதனால எனக்கு சார்ஜ் வேரி ஆகுமா? ஓ, it does not depends on the charge. கிளியரா? ஏன்னா q is independent. சரிங்களா? it does not depends on the distance. அப்ப என்னாகும்? charge remains same. charge வந்து வேரி ஆகாது. distance அது increase ஆகுது decrease ஆகுது, force தான் நமக்கு வேரி ஆகுமே தவிர charge remains வந்து என்னது? same தான். அப்ப B ஆப்ஷன் உங்களுக்கு இப்பவே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே? இப்போ A க்கு மட்டும் நான் கால்குலேட் பண்ணனும். A க்கு அவனே சில given data கொடுத்துட்டான். என்னென்ன given data பாரு. mass of the given data, mass of the earth 5.9 into 10 power 24 kilogram. சரிங்களா? next mass of the moon என்ன? 7.9 into 10 power 22 kilogram. சரியா? இதுல ஒரு சில வேல்யூ நான் அப்படியே எழுதிறேன். G யோட வேல்யூ என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.67 into 10 power minus 11 Newton meter square kilogram inverse 2. Next K யோட வேல்யூ என்ன? 9 into 10 power 9. வேற என்ன வேல்யூஸ் ஏதா நான் சார்ஜ் இப்போ சப்போஸ் சார்ஜ் ஆனா 1.6 into 10 power minus 19 coulomb. So இதெல்லாம் given data. First நம்ம என்ன பண்ணோம்? electrostatic force between the earth and moon. The electrostatic force between the
between the earth and moon. இப்ப நீ பேசலன்னு வச்சுக்கோ, நீ தான் வந்து சம் போடணும். ரெடியா? போறதுக்கு ரெடியா இருந்தா நான் கைட் பண்றேன். யார் பேசுறியோ நீ தான் போடுற. அப்ப FE is equal to KQ square by R square. By the equation number 1. Next, second one பாத்தீங்கன்னா, the gravitational force between the earth and moon. அப்ப எனக்கு இது என்னது? F gravitational force G into ME MM divided by R square. இது என்னது? equation number 2. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ரெண்டுமே பேலன்ஸ்ட் ஆகும். எது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ்ட்னு ஒரு கண்டிஷன்ல two forces are balanced. அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது FE is equal to FG. சரிங்களா? அப்ப FE ஓட வேல்யூ என்ன? ஈக்குவேஷன் 1ல இருந்து KQ square by R square. இங்க என்னது? G into ME MM by R square. R square cancels. Remaining எனக்கு என்ன இருக்கு? KQ square G into ME into MM. கிளியரா? எனக்கு அவன் சார்ஜ் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்கோம். அப்போ Q square அப்படியே வச்சுக்கோ. இந்த K மல்டிபிள்ல இருக்குது ஈக்குவல் அந்த சைடு அம்ச்சுனா G ME MM divided by K. அப்ப எல்லா given values சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 6.67 into 10 power minus 11 into 5.9. Mass of the earth 5.9 into 10 power 24 into mass of the moon என்ன? 11.9 into 10 power 22 divided by 9 into 10 power 9. இப்போ இது லாக்ல சிம்பிளிஃபை பண்ணி காட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? பவர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடு. பவர் ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க 10 பவர் 9 மேல போச்சுனா என்ன ஆகும்? 10 இன்வர்ஸ் 9 ஆயிடுமா? கிளியரா? இங்க ஆல்ரெடி 24 22 இருக்கு. 24 22 எவ்வளவு? 46. அப்ப 10 பவர் 46. இங்க -11 இருக்கு. 10 பவர் -11. அப்ப 10 பவர் 46 into -20. அப்போ 10 power 46 minus 20 என்ன ஒரு ஆன்சர் வரும்? 10 power 26. அப்போ எனக்கு பவித்ரா ஸ்டாண்ட் அப். இப்போ 6.67 into 5.9 into 7.9 into 10 power 26 divided by 9. இல்ல வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 59 இது 9 டேபிள்ல கேன்சல் ஆகாது. சோ எதுமே பண்ண வேணாம். டைரக்டா லாக் போட்டுடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வெயிட் பண்ண காப்பி பண்ணாத ஃபுல்லா முடிச்சிட்டு போடுங்க. அப்ப ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் ஃபாஸ்டா எனக்கு. Q square 6.67 5.9 into 7.9 into 10 power 26 divided by 9. இப்போ இது சேம் நம்ம என்ன பண்ணோம்? log. ஃபர்ஸ்ட் மேல இருக்குது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருந்தா logல என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிடுவோம். சரியா? அப்ப log m into n ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா log m into log plus log n. இப்போ plus log n போட்டுருங்க. இப்போ இங்க ஆன்சர் என்னென்ன இருக்கு பாரு. log 6.67. நான் கேக்குறவங்க மட்டும் log சொல்ல, மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கு.
into 26. Faster சொல்லு. லாஸ்ட் பெஞ்ச்ல அந்த ஸ்பெக்ஸ் போட்டுருக்கோல எழுது. லாக் புக் இருக்கா கையில? ஃபாஸ்டா சொல்லு. log 6.67 சொல்லு. 66ல 7 பார்த்து சொல்லு. 66ல 7 log அந்த மெட்ரியா 8 to 41. Characteristic number 1. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 0. நெக்ஸ்ட் log 5.9 சொல்லுங்க. 59ல 0. 59ல 0. 7709. 7709. Characteristic number 0. Next log 7.9. 79ல 0. 89. Okay. Characteristic number 0. இங்க 10 power 26 போட்டா என்ன வரும்? 26/000. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணோம்? ஆட் தான பண்ணோம். ப்ராடக்ட்ல இருந்து ஆட் தான பண்ணோம். அப்போ 10 plus 6 16. ரிமைனிங் 1. அப்போ 5 plus 7 12. Remaining 1 3 10 19. 3 plus 7 10 plus 9 19. Remaining 1 9 plus 7 16 plus 8 24. கரெக்ட்டா? அப்ப 4 இங்க 2 26 plus 2 28. இப்போ இதுக்கு ஆன்டி லாக்லாம் பார்க்க கூடாது. அந்த ஆன்சர் அப்படியே வெச்சுக்கோ. கீழ என்ன இருக்கு? 9 இருக்கா? அப்ப log 9 ஆன்சர் பாத்தீங்கன்னா characteristic number 0வா? 90 ல 0 பாருங்க. 9542. So 42 subtract பண்ணா 4 12ல 4 போகாது. borrow பண்ணா 12ல 4 போச்சுனா 8. இங்க என்ன இருக்கும்? 4. பக்கத்துல borrow பண்ணா சாரி 8 இருக்கும். சாரி 8ல 5 போச்சுனா 3. இங்க என்ன இருக்கும்? 4 தான். ஆல்ரெடி 4 இருக்கு. இங்க borrow பண்ணா 14ல 9 போச்சுனா 5. அப்ப இங்க என்ன இருக்கும்? 27. இங்க தான் இதுக்கு மைனஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இங்க வந்து பாசிட்டிவ் தான். சரியா? அப்ப இப்போ இதுக்கு ஆன்டி லாக் என்ன பாரு? 0.53 ல 8 பாருங்க. 0.53 ஆன்டி லாக் ஆஃப் 3451. Mean difference 4. 3 கன்ஃபார்மா? 4 5 4 3. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன்? வர ஆன்சரை ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிட்டு இங்க என்ன இருக்கோ அத என்ன பண்ணோம்? 10 பவர்ல போட்டுடணும்னு சொன்னேனா அப்படியே போட்டுரு. ஓகே? அப்ப ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். 3.5454 into 10 power 27. இப்போ இது q ஸ்கொயர் தானே. அப்ப q வேணும்னா root of 3.454 into 10 power 27. இத எப்படி எழுதலாம்? மேம் எனக்கு ரூட் எடுக்க தெரியாது. இதுக்கு ஷார்ட் மெத்தட் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்ப root of 49 என்ன வரும்? 7. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் லெஸ் தென் வந்து என்ன இருக்கு?
லெஸ் தென் என்ன வேல்யூ இருக்கு 4 இல்ல 2 எடுத்துக்கியா 2 எடுத்துக்கலாமா லெஸ் தென் இப்போ இங்க 0.4 இருக்கு ஆட் ரவுண்டிங் ஃபிகரும் பண்ண முடியாது மோர் தென் 5 வந்தா தான் 1 ஆட் பண்ணி √4 இருக்கும் அதுக்கு 2 எடுப்பேன் புரியுதா நான் சொல்றது அப்ப இங்க லெஸ் தென் 5 என்னும்போது இது √3 ன்னு எடுத்துக்கோ அப்ப ஆன்சர் என்ன வரும் √3 ஓட வேல்யூ என்ன 1.732 வருமா அப்படி போட்டாலும் ஓகே இல்ல எனக்கு வந்து டிவைட் கால்குலேட்டர் கிடையாது எக்ஸாம்ல அப்ப நான் லாக் போட்டு தான் போடணும் அப்படின்னா லாக்ல எப்படி ரூட் போடுவேன்னு சொல்லி தரேன் இப்ப 3.454 into 10 power 27 இதுக்கு என்ன பண்ற ரூட்டுக்கு ஆஃப் எடுக்கிற சரியா இது ஃபார்முலா என்ன வரும்னா பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இந்த இது போட்டு தான் இது போடுற சரிங்களா அப்ப log m power n ஃபார்முலா என்ன n into log m அப்ப log 3.454 into 10 power 27 to the power of half ன்னு வருமா அப்ப என்ன என்ன முன்னாடி வந்துச்சுன்னா half into log 3.454 புரியுதா இப்போ என்ன பண்றோம் half into log 34 ல 5 பார்த்து மீன் டிஃபரன்ஸ் 4 பார்த்து ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வருமா அத டிவைட் பை 2 போட்டு அது கேண்டில் ஆஃப் ஓகேவா சரியா வேற என்ன டவுட் இருக்கா வீட்ல ட்ரை பண்ணு இந்த மெத்தட ட்ரை பண்ணிடு இதுக்கான ஆன்சர் நான் எழுதுறேன் அப்ப எனக்கு இதுக்கான ஆன்சர் வந்து q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 534 ஆமாமா 34 ல 5 பார்க்கணும் வேணா நான் போட்டு சொல்லிட்டா சொல்லுங்க log 34 ல 5 பாருங்க 34 ல 5 ஃபாஸ்டா சொல்லு 5378 மீன் டிஃபரன்ஸ் 4 5 அப்ப 5 னா 13 ரிமைனிங் 1 8 3 5 அப்ப characteristic number 0 into 10 power 27 into 10 power 27 னா அப்ப ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணா இங்க 27 வந்துரும் கரெக்ட்டா அப்படிதானே பண்ணுவோம் ஜெனரலா ரெண்டுக்கு 10 power 27 இருக்கும்போது இதுக்கான log இதையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது 27 பாயிண்ட் இந்த 5383 அப்ப 27.5383 divided by 2 அப்ப போட்டா என்ன வரும் 1 2s are 2 3 2s are 6 remaining 1 7 2s are 14 remaining 1 6 2s are 12 remaining 1 9 2s are 18 remaining வராது 18 தான் அப்ப 1 2s are 2 அப்ப 13.7691 க்கு ஆன்டி லாக் ஆஃப் பார்த்தனா 0.76 ல 9 வர 0.76 ல 9 5754 mean difference 1 இப்ப என்ன சொன்னோம் பாயிண்ட் வச்சிட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் பவர்ல போட்டுடணும் அப்ப ஆன்சர் எனக்கு என்ன 5. ஆன்சர் என்ன சொல்லுங்க 5.755 into 10 power 13 கூலும் இதான் ஆன்சர் எனக்கு நான் போட்டு வந்த ஆன்சரும் இப்ப நம்ம லாக் பார்த்து டிரைவ் பண்றது அது வந்து 76 ல வேல்யூ சொல்லுங்க என்ன வேல்யூ வருது 58 சொல்லு 58 mean difference 1 அப்ப 5876 அப்ப ஆன்சர் வந்து இங்க என்ன எழுதணும்
5.876 into 10 power 30 சரிங்களா? ஏன்னா பவர் இங்க என்ன இருக்கோ 10, அது அப்படியே கேரக்டரிஸ்டிக் நம்பர் என்ன இருக்கோ 10 பவர்ல போட்டுட்டோம். அப்ப என்னோட ஆன்சர் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த ஆன்சர் என்னன்னு எழுதுறேன். Q is equal to 5.84 into 10 power 13 கூலும். இப்போ இதுக்கு எதனா டிஃபரன்ஸ் இருக்கா? இப்போ இது நான் கால்குலேட் பண்ண கால்குலேஷன் மெத்தட் ஆன்சர். இப்போ நம்ம இது லாக்ல போட்ட ஆன்சர். இதுக்கு ஏதாவது டிஃபர் ஆகுதா? இல்லையா? இப்போ இது greater than ஆல்மோஸ்ட் இங்க 4 இருக்கு, இங்க 7 இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5.8 தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. முன்னாடி 7ல வந்துச்சுல நமக்கு 5.7 என்ன நமக்கு ஆன்சர் 8ல வருது, இங்க 7 சொல்றாங்க. அப்புறம் அவங்க செக் பண்ணின பிறகு தான் மாறிடுச்சு. சரி போட்டு காப்பி பண்ணிக்கோ. லாக் அதான் சைடு பை சைடு இந்த மாதிரி டீச் பண்ணும்போதே புரிஞ்சுக்கோ. அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுத்தா கூட வேஸ்ட். சரியா? அந்த இடத்துல லாக் போடும்போது ஆன்சர் பாத்துக்கோ. இங்க இருந்து காப்பி பண்ணுமா? ஃபாஸ்டா காப்பி பண்ணு. புரியுதா? இந்த क्वेश्चन புரியுதா? என்ன டவுட் இருக்கா? சில பேர் மட்டும்தான் லாக் பார்த்து ஆன்சர் சொல்ற, சில பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க அமைதியா. நான் இனிமேல் யார் வாங்கி தரலையோ அவங்கள மட்டும் ஆன்சர்ஸ் கேட்க போறேன். லாக் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். முன்னாடி கஜினாஸ்ரீ அங்க ஜெயலட்சுமி தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன? பூஜி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் லெஜெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது யார் கேட்கறாங்களோ அவங்களே தெரியும். Legends let me quite up the file. Not for a minute, I know some இதெல்லாம் சும்மா கையில அபிநய நம்முடைய முகத்துல அபிநய கலையும் தமிழ்
Explain the amount. Yes. Recording close